ஹலோ கைஸ், வெல்கம் டு சாய் கதேவ்ஸ் இன்வென்ஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் 3D. ஓகே, நான் இந்த எபிசோடு 5 எபிசோடு பண்ணிட்டேன். 5 எபிசோடுமே நான் அப்லோடும் பண்ணிட்டேன். அப்லோடு பண்ணதுக்கு அப்புறமா நான் வெளில 5 ஒரே நேரத்தில் பண்ணதில் என்ன ஆச்சுன்னு தெரில, எப்போ டெலிட் ஆச்சுன்னு தெரில. 5 டெலிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஷியர் ஹியர் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா லூசு பழமாக 2 பேரும் ஒட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. ஓகே, இவன் கொஞ்சம் கம்மியாக தான் சம்பளம் கேட்குறான், இவன் வாங்கிடுவோம். சரி கேஷ், வாங்க நம்ம நாளை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஸ்டாக்கெலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸ்டாக்லாம் வச்சுப்போம். இதுதான் கோல்டன் கிரெயின் வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஸ்டோரேஜில் வச்சுருக்கோம். இந்த கேமில் என்னன்னா, நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணி அதை இது பண்ணி எக்ஸ்பென்ஷன் பண்ணி அது இதுன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறமா டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்லோடும் பண்ணிட்டேன். அப்லோடும் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரில, எப்படி போச்சுன்னு தெரில. அப்போலேருந்து நானும் பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுறது? சரி, இனிமேல் அதை டெலிட் பண்ணி இது ஏன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இது என்ன சாதாரணம் தான், என்னடா எல்லாம் ரொம்ப சாதாரணம் தானடா, என்ன ஒரு இடத்த வாங்க போகிற, ப்ராடக்ட் வாங்க போகிற, வச்சுக்க போகிற அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு நீங்கள் யோசிக்கணும். அவ்வளோ கஷ்டம். இருங்க ஒரே ஒரு நிமிஷம், பிரேக்கு. ஒன்றும் இல்லைங்க, ஆடு தான் போயிட்டு இருந்துச்சு. சரி வாங்க. இந்த ரேக் ஃபுல்லாக இருக்குது. இந்த ரேக் வாங்கணும், இது வாங்கணும். ஆர்டர் போட்டுட்டு நம்ம அப்புறமா கதையை ஸ்டார்ட் பண்ணுவோம். 200 இருக்குது. ஏன்னா நம்ம பேசாமல் ஒரு ஷெல்ஃப் வாங்கலாமா வேணாம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வாங்குவோம். ப்ராடக்ட் என்ன? ப்ராடக்ட் இது என்னென்னா, நம்ம அவங்க விலை போட்டிருப்பாங்க. அவங்க எவ்வளோ ஒரு யூனிட் யூனிட் ப்ரைஸ் $1.8. அதில் 12 வருமா. ஆனால் அது டிஸ்பிளேல வைக்கிறது, நம்மகிட்ட தான் டிஸ்பிளே இல்லையே. அதனால் டிஸ்பிளே இல்லாமல் வைக்கிறத பார்க்கணும். நம்ம டிஸ்பிளேல இல்லாமல்னா நம்ம இப்போ ஃப்ரிட்ஜு இல்லைன்னா அந்த இதெல்லாம் வாங்கணும். அந்த முட்டை வாங்கிடுவாங்க. 3, 4, 5 முட்டை வாங்கிடுவாங்க. பரவாயில்ல, 5 முட்டை வாங்கணும். வேலையாவது கம்மியாக தான் இருக்குது. சரி, இது வேறு எவ்வளோ வந்துருக்கு. ஏன்னா இந்த பேக்கேஜ் அது வேணாங்க, அது வேறு யூனிட்டு என்ன வாங்கலாம், குழப்பமாக இருக்கே. சரி, இது ஒன்று வாங்குவோம். 2, 3, 1, 1, 2, 4, 5 வாங்கிட்டு போங்க. ஓடு ஜெயோ சேர்த்து போட்டுக்கலாம். சரி பரவாயில்ல. 102 ரூபா நம்ம பாக்கி இருக்குது. அதுக்கு முதல்ல டெலிவரி வரணும். பரவாயில்ல, இருக்கிற ஸ்டாக் வச்சு ஆன் பண்ணிப்போமா. இன்னும் அது 2 இருக்குது. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். திறந்துக்கணும். இப்போ திறந்தா டைம் ஓட ஆரம்பிச்சிடும். அப்புறமா நம்ம நடுப்பில் ஆஃப் பண்ணாலும் இவன் டைம் ஓடிட்டுருக்கோம், டேவோட டைம் ஓடிட்டுருக்கோம். ஐயோ, இது வேறு. அது மேலே ஆடுன்னு போடுறாங்க, நான்லாம் பார்க்க விட்டுறேன். அதாவது இந்த கேமில் பேஸ்கெட் பால் விளாட்லாம். நான் பேஸ்கெட் பால் ஹையஸ்ட் ஸ்கோர் 5 தான். நான் அழகாக இது பண்ணி வச்சுருந்தேன், டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அப்லோட் பண்ணி எல்லாம் பண்ணி கரெக்டில் போயிடுச்சு. ஒரு ரூபா கொடுக்கணும். ஹையஸ்ட்டு பக்கத்தில் ஒன்று குதிக்கணும், அவ்வளோதான். அதில் தோற்றுறோம். பார்த்து சொன்னால அது வந்துடும். நமக்கு எதுக்கு தேவையில்லை. செய்ய இவ்வளோலாம் இருக்குது. வச்சுக்கோ. இப்படியாவது சூப்பர் மார்க்கெட்டு, ஏன்னா நம்ம ஏரியாவில் உள்ள ஒரே சூப்பர் மார்க்கெட்டு தான். விற்றாலும் விற்கலாம்னா இங்கே தான் வருவாங்க. கோல்டன் கிரெயின் நம்மளோட ஃபஸ்ட்டு கஸ்டமர்னு நினைக்கிறது. செகண்ட் கஸ்டமர் இல்லை பார்க்கல.
பரவாயில்ல, யாராக இருந்தா என்ன, எல்லாம் ஒரே விலை தான், டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது. டெலிவரி வந்துருச்சு. அதாவது இந்த கேமில் ஆகாயத்துலேருந்து டெலிவரி ஆகும். லெட்ஸ் கோ. அடிச்சா தாங்க மாட்டேன், போய் சேர மாட்டேன். நம்மளாம் அப்போ தான் ஃபுல் ப்ரைஸ் வைக்கணும், அவ்வளோதான். அப்படியே புட்டச்சா அடுத்து போகணும். அடுத்து அவக்காடோ அக்காடோ வாங்கம்மா வாங்க, அள்ளி அள்ளி வாங்கிட்டு போங்க. அவக்காடோ. அதாவது இதுதான் நம்மளோட நடுப்புற ஒரு ஃபோன் வந்துடுச்சு. ஐயோ, இதோட ஸ்டக் ஆகுதே. நாங்கள் ஒரே ஒரு கடுப்பாக வரும் இந்த கேமில். ஸ்டக்கு மட்டும் ஸ்டக் ஆகிட்டே இருக்கும். வெளில போய்ட்டு உள்ளே வந்துட முடியாது. அப்புறமா அது நார்மல் ஆகி ஆட் வரப்போகுது, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, இதை போய் உள்ளே ஐயோ இதுதான் ஐயப்பா. ஒரு நிமிஷம் சுற்றி அடிச்சிட்டா தலை ஐயப்பா. நான் என் தலை இல்லை, அவனோட தலை. இல்லையா, அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. ஐயோ இது வேறு ரொம்ப ஸ்டெக்காக இது விளையாடுச்சு. அடுத்த வாட்டி லேப்டாப்பில் போட்டோம். நான் நம்மள்கிட்ட ரிசோர்ஸ் இருக்குது, யூஸ் தான் பண்ணணும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் யூடியூப் சேனலு. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அமுக்கிடுங்க. டேய் என்ன பண்ணுறீங்க? டேய் மேலே வைக்கிறதுன்னு நினச்சேங்க. பாவீங்களா, ஃப்ரீசரில் வைக்கிறதுன்னு நினச்சேங்க. என்னங்க பால் அது வந்து ஜூஸ் தானேங்க. ஜூஸை ஒரு பேக்கெட்டாக பண்ணி ஃப்ரிட்ஜில் தான் பையன் நினச்சேன். இவங்க என்னடானா இப்படி பண்ணுறாங்களே. நாளும் முடிய போகுது. தலைவன் 5 நிமிஷம் தான் என் வேலை பார்ப்பான், அப்புறமா போடான்னு போயிடுவான். நான் இப்போ நினச்சேன் அதுக்குள்ளே எல்லாம் காலி ஆகிட்டுருக்கு. பற்றி கவலைப்பட ஒரு ஜீவன் இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, இங்கே என்னை பற்றி ஒரு கவலைப்பட ஒரு ஜீவன் இருக்குது. என்னங்க இது, இப்போதானுங்க வச்சேன். ஐய சரி, இனிமேல் இந்த ப்ராடக்ட் வாங்கி வைக்கின்றதான். அதுக்குள்ளே பாருங்கள். ஐயோ டன் ஒரே ஒரு நிமிஷம் தாங்க வெயிட் பண்ண, அதுக்குள்ளே பாருங்கள் ப்ராஃபிட்டை. சும்மா ஏற்றி விட்றோம்ல. யாரடி மோகினி. ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். இனிமேல் நோ லுக்கிங் பேக். என்னங்க டக்குன்னு காலியாகுது. 500 ரூபா போகுது. இது என்னங்க புதுசாக இருக்குது. கீழே வைப்போம். ஓ, இதெல்லாம் இருக்கிறத மறந்துட்டேன் பார்த்தீங்களா. வாங்கி மட்டும் வச்சுருப்பேன், நான் எதுவும் எடுத்து வைக்க மாட்டேன். இதுக்கு ஒரு ஆள் வைக்கணும், அதெல்லாம் இருக்கான்னு தெரில. எனக்கு அதை வச்சுட்டு போய் பார்ப்போம். அதாவது ஒன்றுத்துக்கும் ஒரு லைசன்ஸ் இருக்குங்க. இந்த லைசன்ஸ் படி வேணும். ஐயோ, நாளே முடிஞ்சிடுச்சு. இவனுக்கு என்ன எவ்வளோ நிமிஷம் இருக்குது? போயிட்டானா? கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு போயிட்டாங்க. சரி, டேவை என் பண்ணிடுவோம்.
41 சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் அண்டு எக்ஸ்பென்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக போயிருக்கு. மிச்சம் எல்லாமே ப்ராஃபிட்டு இன்கம் எல்லாம் நல்லா வந்திருக்கு. ஓகே, நம்ம 28வது நாளோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த ஒரு நாள் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி ப்ராடக்ட் வேறு போடணும். ஸ்மூத் பட்டர் வேணால் போடுவோமா? 4 5 டப்பா போடும். நான் ஒரு நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு வந்துடுறேன். வீடியோ ஓகே, எப்போயோ வீடியோ பார்த்து ஒரு 10 எனர்ஜி சம்பாரிச்சிட்டோம். ஒரு பெருமையாக இருக்கு. ஐயோ தெரிய விட்டானே. சரி வா, நீ எவ்வளோ கேட்குற? ஓடு. அவன் 146 ரூபா கேட்டான். அதுக்காக கேட்டால் அவ்வளோதான். धर्मेश की फेवरेट कंटेस्टेंट ने வாங்க, இது மார்க்கெட் ப்ரைஸ் ப்ராஃபிட் இங்கே தானே வேணும். அடுத்து பட்டர் சீக்கிரம் ஹிந்தியில் என்னமோ சொல்லுவாங்களே, அச்சானா கூட்டு அச்சாவுக்கு மேலே என்னமோ சொல்லுவாங்க. ஐயே பேசிக்கிட்டே இங்கே வந்துட்டோம். நீங்கள் பட்டர் 4 ரூபா 88 காசுன்னு சொல்லிட்டு போன்ட்டே தான். ஏன்னா இங்கே எங்கேயும் கடை இல்லை, வச்சு நடத்தான்ட்டே தான் கடையை. ஸ்டார்டிங்கில் ஒரு கதையோடு அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணேன். கஷ்டப்பட்டு ஒரு எபிசோட் ரெடி பண்ணேன், எல்லாம் போயிடுச்சு. எப்படி போச்சுன்னு தெரில. பிரேக் வேறு. சரிங்க, ஓகே, இதை போய் அங்கே போட்டுடலாம். சரி, இந்த நாளோட ப்ரிப்பரேஷன் வரைக்கும் நான் பார்த்தாச்சு. நம்ம அடுத்த எபிசோடில் நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் ஆகிடுச்சு. ஓகே, அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சாய் குருதேவ்ஸ் இன்வென்ஷன். பாய்.